ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் மேப்ஸ் வந்து நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு லொக்கேஷன் வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு எந்த வழியாக போகணும், டைரெக்ஷன் வந்து நம்ம பார்க்குறதுக்காக கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ மேப்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச லொக்கேஷன் போய் அந்த இடத்த 3Dயில் பார்க்கணும் அப்படின்னா அது ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷன் நேம் வந்து கூகுள் எர்த். அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே பூமி வந்து நமக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷன் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். நான் வந்து ஜஸ்ட்டு சென்னை அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ரோல் ஆகி நமக்கு வந்து சென்னை பிளேஸ் வந்து நிற்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கிற நேரு ஸ்டேடியம். இது வந்து 2D வியூவில் இருக்குது. இப்போ 3D வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 3D அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதை வந்து நம்ம 3D வியூவில் இப்போ பார்க்கலாம். ஆனால் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்தியாவில் வந்து அதிகமாக கொண்டு வரல. யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3D வியூஸ் கூகுள் எர்த்தில் நல்லாயிருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நியூயார்க் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்கேன். இப்போ இது 2D வியூவில் தெரியுது. இதோட இது 3D வியூவில் பார்க்கணும்னா நீங்கள் 3D அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D வியூவில் தெரியும். நீங்கள் அதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணியும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு வரல ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இன்னொரு வரல வந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா அது வந்து ரொட்டேட் ஆகும். திரும்ப 2D மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அந்த 2D கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் நார்த் டைரெக்ஷன் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்த் டைரெக்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஸ்ட்ரீட் வியூவும் பார்க்கலாம். அதுக்கு இந்த மேலே இருக்கிற இந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ப்ளூ லைனில் வந்து எங்கெங்கெல்லாம் ஹைலைட் ஆகுதோ அங்கே கிளிக் பண்ணுங்கள், அந்த ஸ்ட்ரீட் வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். இந்த மேப் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா நியூயார்க்கில் இருக்குது. நியூயார்க்கில் ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஸ்ட்ரீட்டில் இறங்கி அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க என்னென்ன பில்டிங்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் போகணும்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். பேக்கில் வரணும்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு வாரில் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இன்னொரு வாரில் ஸ்வைப் பண்ணுங்கள். ஸோ மேப் வந்து ஒரு ரொட்டேட் ஆகும். அதுக்கடுத்து மேலே இருக்கிற இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே வந்து ஒவ்வொரு ஃபேவரட்டான லொக்கேஷன் கூட்டிகிட்டு போகும். நீங்கள் ஒவ்வொரு டைம் கிளிக் பண்ண ஒரு லொக்கேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். கரண்ட்டாக நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு மை லொக்கேஷன் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அக்யூரேட்டாக நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறத அதுவே காமிக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா கூகுள் எர்த். இது ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். அப்படி இல்லைனா டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்ப டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த அப்ளிகேஷன் வீடியோ பற்றின கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நல்ல அப்ளிகேஷனை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க ஆண்ட்ராய்ட் ஆப்ஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.